விகடம் அகல விகடம். வருகை தந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் ராஜ் டிவி வழங்கும் அகடவட படக்குழுவின் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்று எங்கள் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண்ணுக்காக என்னுடைய ராஜ் டிவி அகடவட படக்குழு கொடுத்த தலைப்பு இது நன்மையா. அறிவியலின் பெருக்கம், அனுபவசாலிகளின் இறுக்கம், நாகரீக மயக்கம், மக்களின் தயக்கம், கட்சிகளின் துவக்கம். இதுதான் இந்த நெய்வேலி மண்ணுக்கு நான் கொடுத்த தலைப்பு. பழைய பொருள் விற்கிற ஒரு விளம்பரம். அவன் சொல்றான், வித்துடுங்க வித்துடுங்க எல்லாத்தையும் வித்துடுங்க அப்படின்றான். ஆமா, எல்லாத்தையும் வித்து நடுரோட்ல என்ன பிச்சை எடுக்கிறதா? நாங்க நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க மாதிரி அரசியலுங்கிற வார்த்தைக்கும் அர்த்தத்தை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். நம்மள ஒருத்தங்க ஏமாத்துறாங்க சுரண்டாங்கிறது அரசியல் கிடையாது. அதுக்கு எதிராக நம்ம கேள்வி கேட்டு அதுக்கு குரல் எழுப்பினா அதுதான் அரசியல். சார், ஒரு காலத்துல தமிழனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் பண்புவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் பண்புவாக இல்லை, பண்புவாக இருக்கிறது. இந்த ஆப்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அப்ளிகேஷன். அதுக்கு சுருக்கி ஆப்ன்றான். இந்த ஆப்னு கண்டுபிடிச்ச உடனே என்னென்ன அட்டூழியம் பண்ண முடியுமோ அவ்வளோ அட்டூழியமும் பண்றான். ஒரு விளம்பரங்க, பழைய பொருள் விற்கிற ஒரு விளம்பரம். அவன் சொல்றான், வித்துடுங்க வித்துடுங்க எல்லாத்தையும் வித்துடுங்க அப்படின்றான். ஆமா, எல்லாத்தையும் வித்து நடுரோட்ல என்ன பிச்சை எடுக்கிறதா? நாங்க ஆன்லைன் விளம்பரம்ன்ற பேர்ல இந்த அறிவியல் வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே வீட்டுக்கு கொண்டு வரான். இந்த அறிவியல் வளர்ச்சியில அதுல என்ன பாத்தீங்கன்னா பெரிய கொடுமை என்ன தெரியுமா? மாட்டு கோமியங்க. மாடு காலையில சூச்சு போறது. காலைல 6 மணிக்கு போனா எல்லா ஏரியாலும் மாடு போவோம். ஒரு பாட்டில் எடுத்துட்டு போனா அழகா புடிச்சிட்டு வரலாம். இந்த மாட்டு கோமியத்தை இன்னைக்கு ஆன்லைன்ல ஹோலி வாட்டர்னு விற்கிறான். 1000 ரூபாய்க்கு விற்கிறான். அதை விட கொடுமை என்னன்னா, இந்த மாட்டு போற வரட்டி, அதுக்கு பேரு கவுடன் கேக் அப்படின்னு போட்டு 4 வரட்டி 1000 ரூபாவா. இந்த லக்கி மேன் படத்துல செந்தில் வந்து கவுண்டமணியை பார்த்து கேட்பாரு, மாடு எப்படி சிவத்துல வட்ட வட்டமாக சாணி போட்டுருக்கிறதுன்னு கேட்பாரு. இந்த 4 சாணி வந்து எங்க வீட்டுல எங்க அம்மாவே செய்வாங்க. ஆனா இது என்ன பண்றான், 4 1000 ரூபான்னு விற்கிறானே. அப்ப இந்த அறிவியல் பெருக்கம்ன்றது எங்க நன்மையை கொடுத்துருக்குன்றதான் என்னுடைய கேள்வி. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க, எந்த அறிவியலும் கிடையாது. நல்ல சாப்பாடு இருந்துச்சு, நல்ல உணவு உண்டாங்க, நல்லா இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப இருக்கிறான்றது பார்க்கலாம். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இளவட்ட கல்னு ஒரு கல்லை தூக்கணுமா. அந்த கல்லை தூக்கினா தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பானா பொண்டாட்டிய. யாராவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அந்த இளவட்ட கல்லை தூக்கணுமா. அந்த கல் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ இருக்காது, அது 100 கிலோ இருக்குமா. அது அப்படி அணைச்ச மாதிரி இப்படி தூக்கி போடணுமா. ஏன்டா அப்படி அப்படின்னு கேட்டா, கல்லையே தூக்க முடியாதவன் பொண்டாட்டி கட்டிட்டு என்ன பண்ண போறான் அப்படின்னு கேட்பானா. அன்னைக்கெல்லாம் மாட்டை அடக்கணும், மாட்டி அடக்க முடியாதவன் பொண்டாட்டி எப்படி அடக்க போறான் அப்படின்னு கேட்பாங்களா. அன்னைக்கெல்லாம் அவ்வளோ சம்பாரம் தான் எல்லாம் பண்ணான். இன்னைக்கு என்ன பண்றான், ஒவ்வொரு ஆண்கள் வீட்லையும் இன்னைக்கெல்லாம் 3 வகையான சட்னி. நேத்து வச்சது, முந்தா நேத்து வச்சது, போன வாரம் வச்சது. இந்த ஃப்ரிட்ஜ்னு ஒன்று கண்டுபிடிச்சான் பாருங்க. இந்த ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சா மட்டும் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவன் தாங்க இந்த அறிவியல் பெருக்கிறதுக்கு பெரிய அழிவு. முன்னாடிலாம் தாத்தா பாட்டி கதை சொன்னாங்க, நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன பண்றான், இந்த அறிவியல் வளர்ச்சியில இணையதளம்னு ஒன்று வந்துச்சு, அதுல யூடியூப்னு ஒன்று இருக்கு. அதில் அவன் சொல்லி கொடுக்குறான் பாருங்களேன். தமிழ் எழுத்து ஆ போடுறதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்குறான். கிரியேட் அண்ட் ஸ்மால் சர்க்கிள், புட் அண்ட் ஹரிசாண்டல் லைன் அண்ட் புட் அண்ட் வெர்டிகல் லைன்,
திஸ் இஸ் கால்டு ஆனான்றான். அட ஒன்று மாதிரி வெயில்ல போட ஒரு ஹா போடுறதுடா இவ்வளோ சிக்கல். இந்த அறிவில் அடிச்சு அப்போ சின்ன விஷயத்தை எவ்வளோ கஷ்டமாகிடுச்சு பாருங்க. இப்பெல்லாம் சூழல் எப்படி கட்டி போச்சு தெரியுமா? அந்த அறிவில் அடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அப்பனுக்கு ஆண்ட்ராய்டு போடவே வைக்கிறாது. பையன் செல்போன் கடையில் போயிட்டு ஆண்ட்ராய்டு இருக்கா அப்படின்னு கேட்குற உலகம் தான் இந்த உலகம் அப்படின்வாங்க. முன்னெல்லாம் ஒருத்தரை பார்த்தா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். இன்னைக்கு இந்த அறிவில் அடிச்சு வந்ததுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தரை பார்த்தா ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா, வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா அப்படின்றோம்னா இந்த வளர்ச்சி எங்கே நல்லதுக்கு இருக்குன்னு தான் கேட்குறேன். பெத்த அப்பாவை சாப்பிட்டியாப்பான்னு கேட்க மாட்டான். ஏதோ ஒரு நாய் அமெரிக்காவில் இருக்கும், அதுக்கு மெசேஜ் பண்ணுவான், ஹை டியர் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பான். அப்படின்னு சொன்னா இதான் உங்க அறிவியல் வளர்ச்சி. இதுல எங்க நன்மை இருக்கு? இது நன்மையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறேன். அதுல ஒரு வசதி இருக்கு. பக்கத்துல இருக்கிற அப்பாவை சாப்பிட்டியான்னு கேட்டா இல்லடான்னு சொன்னா வாங்கி கொடுக்கணும். எங்கேயோ இருக்கிற நாயை சாப்பிட்டியான்னு கேட்டா அது இல்லைன்னு சொன்னா கூட நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு பொண்ணு அழகா இருந்துச்சுன்னா என்ன சோப்பு யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்பாங்க. இப்பெல்லாம் ஒரு பொண்ணு அழகா இருந்துச்சுன்னா என்ன ஆப் யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா எங்களை மாதிரி கல்யாணம் ஆகாத பசங்க எவ்வளோ தெரியுமா கஷ்டப்படுறோம். ஃபேஸ்புக்கில் பார்த்து நாங்கள் இந்த அறிவியல் வளர்ச்சியில் என்ன பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், இந்த புள்ள அன்சிகா மொத்தோனி மாதிரி இருக்கடா அப்படின்னு நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். கடைசியாக அது நேரில் பார்க்கும்போது அருக்காணி மாதிரி இருக்குது. அப்படின்னா நான் கேட்குறேன், இந்த அறிவியல் வளர்ச்சியில் இந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களே, உங்களுக்குலாம் உண்மையிலே அழகாக இருக்கீங்கன்ற என்ன இருந்துச்சுன்னா தயவுசெய்து வீட்டில் போய் உங்கள் ஆதார் கார்டை எடுத்து பாருங்க. இந்த ஆதார் கார்டில் நீங்கள் அழகாக இருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே அழகுன்றதை நாங்கள் ஒத்துக்கிறோம். இந்த அறிவியல் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அழகாகவும் காட்ட முடியுது, ஒருத்தர் எவ்வளோ முக்கியம் காட்ட முடியுமோ காட்ட முடியுதுன்னா இது எப்படி நன்மையாக இருக்க முடியும்? முன்னெல்லாம் சார் பஸ்ஸில் போனீங்கன்னா ஜன்னல் ஒரு சீட்டு, அந்த ஜன்னல் ஒரு சீட் பார்த்தீங்கன்னா ஒரு விஐபி சீட்டு மாதிரி, அதுக்கு இடம் பிடிச்சி கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சிட்டு போய் ஓடி போய் உட்காருவோம், வேடிக்கை பார்த்துட்டே வருவோம். இன்னைக்கும் அதே ஜன்னலோட சீட்டில் உட்காடுறான், ஒரு பையிலும் வேடிக்கை பார்க்க மாட்டான், இந்த கையில் ஒன்று ஃபோனை வச்சுட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னால் இதில் எங்கே அறிவியல் வளர்ச்சியில் ஒரு நன்மை இருக்குது? இந்த பெருக்கம் எப்படி நன்மைன்னு நான் கேட்குறேன். ஃப்ளைட்டை முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதிசயமாக பார்ப்பான். இன்னைக்கு சிட்டியில் இருக்க எல்லா குழந்தையும் ஃப்ளைட்டை சாதாரணமாக பார்க்குது, வண்ணத்து பூச்சி ஐசியமாக பார்க்குது. தாத்தாவுக்கு செல்ஃபோன் தெரியாது, பேரனுக்கு சிட்டுக்குருவி தெரியாது அப்படின்றது தான் இன்னைக்கு உண்மை. அப்படின்னா இந்த அறிவியல் பெருக்கம் எங்கே நன்மையை கொடுக்குது அப்படின்றது தான். முன்னாடிலாம் நல்ல நல்ல கேம்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, நல்ல நல்ல விளையாட்டு சொல்லி கொடுத்தான், அந்த விளையாட்டில் சகோதரத்துவம் இருந்துச்சு. இன்றைக்கும் கேம்ஸ் இந்த அறிவியல் வளர்ச்சியில் என்ன பண்ணுறான், சிட்டிக்கு ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறான். அதில் என்ன பண்ணுறான், வெட்டு குத்து, வெட்டினா தான் உனக்கு பாயிண்ட், குத்துனா தான் உனக்கு பாயிண்ட்னு கண்டுபிடிச்சான். சமீபத்தில் ப்ளூ வேல் கேம்னு ஒரு கேம் விளையாண்டாருங்க. அதில் என்னன்னா 50 நாள் விளையாடணும், 50 நாள் செத்து போயிடணும், இதான் அந்த ரூல்ஸு. புருஷன் என்ன பண்ணா, பொண்டாட்டி ஃபோனில் ப்ளூ வேல் கேம் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டான். பொண்டாட்டி விளையாண்டுச்சு, 49 நாள் போச்சு, 50 நாள் வந்துச்சு, ப்ளூ வேல் கேம் செத்து போச்சு. சிசிடிவி, இந்த கேமரா எங்கெல்லாம் வைக்கக்கூடாதோ எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. இப்பெல்லாம் பாத்ரூமில் வைக்க ஆரம்பிக்கிறானுங்க, எல்லா இடத்துலையும் எழுதுறான், இங்கே சிசிடிவி உள்ளது, நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். பார்த்தா கீழே ஒரே ஒரு டம்ளர், அது சங்கிலியில் கட்டி வச்சிருக்கான். திருட்டு போயிடலாம் நாங்கள் அந்த எதுக்கு போகிறோம் அப்படின்ற போது மனிதன் நம்பாத காரணம் தான் அறிவியல் வளர்ச்சி. அதெல்லாம் தாண்டி எல்லாம் தெரிஞ்ச சாமியாரையே அவங்க சயின்ஸ் ஏமாத்துறது. ஒரு சாமியார் சொன்னார், எனக்கு அண்டம் தெரியும், அகிலம் தெரியும், 8 திசைகள் தெரியும், 9 கோள்கள் தெரியும், அண்டசரம் சரம் எல்லாம் தெரியும் அப்படின்னாரு. எப்பா ஒரு ரூமில் வச்சிருக்க கேமராவே உனக்கு தெரியலையே அப்படின்ற போது இந்த அறிவியல் வளர்ச்சி எங்கே இருக்குது அப்படின்றத என்னுடைய பெரிய கேள்விக்குறி. அடுத்து எவங்கிட்ட பேசினாலும் ஒரு பயம் இருக்குதுங்க, அவன் ஃபோனில் ரெக்கார்டு பண்ணுறானோ அப்படின்னு. அவன் அப்போ தான் அப்பல அந்த விஷயம் அப்படின்னா நேரில் பேசிப்போம் அப்படின்றானா. அப்படின்னா மனிதன் நம்பாமல் ரெக்கார்ட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா இங்கே என்ன வாழ்க்கை இருக்குது? இந்த செய்தி தான் அறிவியல் வளர்ச்சி எவ்வளோ ஆபத்துன்றதுக்கு நீங்களே பார்த்துக்கூடிய ஒரு விஷயம். இது நன்மையா அப்படின்றது இந்த செய்தி வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அது என்ன செய்தி அப்படின்னா, சமீபத்தில் அமெரிக்க அதிபரும் வடகொரிய அதிபரும் சிங்கப்பூரில் சந்திச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு பாதுகாப்புக்காக சிங்கப்பூரில் சந்திச்சுக்கிட்டாங்க. அதில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் என்ன பண்ணாரு, அந்த சந்திப்பின் போது ஒரு வித்தியாசமான செயல் செய்தார். என்னன்னா, தான் அந்த நாட்டுக்கு போகும்போது பாத்ரூமையும் கொண்டு போனார். போயிட்டு அந்த நிகழ்ச்சி சந்திப்பு முடிச்சுட்டு வரும்போது திருப்பியும் பாத்ரூம் எடுத்துட்டு வந்துட்டார். என்ன காரணம் அப்படின்னா, நான் டாய்லெட்டில் யூஸ் பண்ணுறனுடைய கழிவு பொருள் வச்சு ஒருத்தன் என்ன சாப்பிட்றான், என்ன வாழ்க்கை முறை வாழ்கிறான், அவனுக்கு என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னால் இந்த நாட்டு அதிபர்லேருந்து சாதாரண மனுஷன் வரைக்கும் இந்த அறிவியல் நினச்சி பயப்படுறான். அப்படின்ற போது இந்த அறிவியல் நன்மையா அப்படின்ற ஒரு கேள்வி உங்ககிட்ட வச்சு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வெங்கடாச்சல கிருஷ்ண சர்மா காளிதாஸ். ஐயா ஒரு சின்ன திருத்தம், பேர் டி வெங்கடாச்சல கிருஷ்ண சர்மா. டி வெங்கடாச்சல கிருஷ்ண சர்மா. ஓகே. இப்போ நான் இது ஏன் சொன்னேன்னா, நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு அந்த மாதிரி, அரசியல் கட்சிகளின் துவக்கம் நியாயமா இல்லையா, நான் நியாயம்னு பேச வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? சாதாரணமாக ஒரு விஷயம் எடுத்துப்போம்.
4 வருஷத்துக்கு முன்னாடி பேச்சு போட்டிக்கு என்னை இந்த ஊர்லேருந்து அமிச்சாங்க. சென்னையில் போய் பேசினேன். அங்கே எங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கல, தோத்துட்டோம். என் ஃப்ரெண்டு வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்கடா, அதனால நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல வேலை திறமைனால தோக்கல, பாலிடிக்ஸ் பண்ணி தான் தோத்துட்டோன்ட்டு. ஆனால் இதுவே 20 நாளைக்கு முன்னாடி எங்கள் காலேஜில் கிரிக்கெட் காம்படிஷன் நாங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம், அங்கேயும் தோத்துட்டோம். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து சொன்னால் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்கடா அப்படின்ட்டு. ஆனால் அப்போ ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சிட்ருக்க மாதிரி அரசியலுங்கிற வார்த்தைக்கும் அர்த்தத்தை தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். நம்மளை ஒருத்தங்க ஏமாத்துறாங்க, சுரண்டாங்கிறது அரசியல் கிடையாது. அதுக்கு எதிராக நம்ம கேள்வி கேட்டு அதுக்கு குரல் எழுப்பினா அதுதான் அரசியல். அது எப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே நோக்கத்துடன் செய்கிறோமோ, ஒரு கூட்டமைப்பை செய்கிறோமோ, அதுதான் அரசியல் கட்சி. இப்போ சொல்லுங்க, அரசியல் கட்சிகளின் துவக்கம் நியாயம் தானே? அதனால தான் நான் சொன்னேன் ஐயா கிட்ட, ஐயா என் பேரை தப்பாக சொல்லாதீங்கன்ட்டு. அப்புறம் நான் அரசியல்வாதி இல்லைன்றவர் அவர். இப்போ புது கட்சிகள் துவங்கியாச்சுப்பா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. எல்லாருமே தப்பானவங்களா இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சின்னதாக ஒரு கணக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல்ல ஒருத்தர் ஆட்சியில் உட்கார வைக்கிறோம், 100 ரூபா கொள்ளையடிக்கிறாரு, நம்ம ஒரு ஆட்சியிலேருந்து எடுத்துருவோம். அடுத்தால உட்கார வைப்போம், அவர் சுதாரிச்சுப்பார். 100 ரூபா கொள்ளையடிச்சோன்னா வெளில தள்ளிட்டாங்க, நம்ம ஒரு சின்ன சேஞ்சுக்கு 90 ரூபா கொள்ளையடிப்போம், 10 ரூபா கொடுத்துருவோன்ட்டு. இப்போ நம்ம மூச்சுக்குவோம், இவன் 10 ரூபா கொடுக்க முடியுதுல, அப்போ அடுத்து எவனாவது ஒருத்தன் 20 ரூபா கொடுக்க மாட்டானான்னு யோசிப்போம், அவனை உட்கார வைப்போம், இவனை தள்ளிடுவோம். இப்படியே நம்ம குறைச்சிக்கிட்டே வருவோம். 10ஆவதா வரும் ஆள் கண்டிப்பாக அந்த 100 ரூபாயும் உங்களுக்கே செலவு பண்ற மாதிரி வரும். இப்ப சொல்லுங்க, அரசியல் கட்சிகளின் துவக்கம் நியாயம் தானே? என்ன படிக்கிறீங்க? பிகாம் ஹானர்ஸ். அதனால தான் கரெக்டாக கணக்கு போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. மேலே 10 கீழே 10 மேலே 10. ஆனால் இந்த கணக்கையெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் இயக்கம் இந்த சமூகத்துக்கு துவங்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கொள்கை வேண்டும். ஒரு இடத்துலேருந்து பிரிஞ்சு போய் நான் செய்ய போகிறேன்னு சொல்லுகிற துவக்கம் சரியான துவக்கமா என்பது தான் இன்றைக்கி கேள்வி. ஆனால் உங்கள் கணக்கு வாஸ்தவம், அவனை விட்டு இவனை விட்டு இவனை விட்டு அவனை விட்டு கடைசியில் எவனை விடுறதுன்னு தெரியாமல் எவனையோ விட்டுறோம். அதுதான் இன்றைக்கி இருக்கிற அரசியல். எல்லாருமே தப்பு பண்ணிட்டாலும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ எல்லாருமே தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, தனித்தனியாக தப்பு பண்ண முடியாது, எல்லாரும் சேர்ந்து தான் தப்பு பண்ணணும். அப்படி பண்ணும்போது 2 விதமாக நடக்கலாம். ஒன்று, 100 ரூபாயே வச்சுப்போம், 100 ரூபா இருக்கும், 10 கட்சி இருக்கும், ஆளுக்கு 10 ரூபா தான் கிடைக்கும், அதுக்கு அந்த ஊழலை பண்ணாமையே இருக்கலாம். இப்போ அதே எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க எல்லாத்தையும் தள்ளிட்டு நாம் புது கட்சி ஆரம்பித்து உட்காந்துருவோம், கண்டிப்பாக நமக்கு ஓட்டு வந்துடும், நம்ம சிஎம்ஓ பிஎம்ஓ ஆகிடுவோம், பிரச்சனை முடிஞ்சுது. எல்லாரும் கெட்டவங்களா இருந்தால் இப்படி பண்ணிக்கலாம், எல்லாருமே நல்லவங்க, அப்போ நமக்கு இன்னும் வசதி. இங்கே தான் கூட்டணி கட்சின்னு ஒன்று வரும், அது ஆக்சுவலி நமக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப சாதாரணமாக விஷயம் சொல்கிறேன். ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் இந்த நாட்டோட இயற்கை வளத்தை வளர்ப்போம் அப்படின்ட்டு. உங்களுக்கு இயற்கை வளம் வளர்க்கணும்னு இருந்தால் நீங்கள் அவருக்கு ஓட்டு போடுங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, கல்வியை வளர்க்க போகிறேன்ட்டு. யார் யாருக்கெல்லாம் கல்வி முக்கியம் படுதோ நீங்கள் அவருக்கு ஓட்டு போடுங்க. இப்போ என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? இவங்க யாரும் ஒருங்கிணைக்கா மெஜாரிட்டியில் ஜெயிக்க மாட்டாங்க, வேற வழியே இல்லாமல் கூட்டணி கட்சி வச்சுப்பாங்க. உங்கள் தேவை மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத சேவைகளும் உங்களை தானாக வந்து சேரும். இப்போ சொல்லுங்க, அரசியல் கட்சிகளின் துவக்கம் நியாயமா தவறா என்று? சரிப்பா, அரசியல் கட்சி ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் நல்லவங்க, அப்புறம் என்ன? இங்கே அரசியல் கட்சிகள் ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கணும். என்ன தெரியுமா? அரசியல் கட்சிகள் கொள்கைன்னு ஒன்று வைப்பாங்க. இப்போ ஐயா சொன்ன மாதிரி கொள்கை வச்சிருந்தாங்க, ஆனால் அந்த கொள்கை என்னவாங்கிறது தான் இங்கே பிரச்சனை. 1885 ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கட்சியோட அப்போ உள்ள கொள்கை நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தரதா இருக்கணும். 47 நமக்கு சுதந்திரம் கிடைச்சோடனே அந்த கொள்கையை அவங்க மாற்றிக்கணும். அவங்க மாற்றிக்கிறது இல்லை. ஏன்? 47 நம்ம நாட்டில் என்ன பிரச்சனைனா பொலிட்டிக்கல் அன்ரெஸ்ட். சரியான ஆட்சி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும், மக்களுக்கு உணவு இருக்கான்னு பார்க்கணும், உடை இருக்கான்னு பார்க்கணும், தங்க வீடு இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொள்கைகளை மாற்றிக்கணும். 30 வருஷம் தள்ளி வருவோம், 77 நம்ம நாட்டும் வெளிநாட்டும் சம்மந்தம் வச்சுக்கணுமான்னு பார்க்கணும், இயற்கை வளங்களை வளர்க்கணுமான்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கட்சியோட கொள்கைகள் இருக்கணும். 17க்கு வருவோம், நமக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொள்கையை வச்சுக்கணும். இப்படி அவங்க கொள்கைகளை மாற்றிக்கிட்டே தான் வரணும். ஆனால் ஒரு கட்சி முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க, திடீர்னு வந்து கொள்கையை மாற்றினா அவங்க அவங்களோட எல்லாத்தையுமே மாற்றிக்க வேண்டியிருக்கும்.
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம். புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்ம ஐயா சொல்கிற மாதிரி அவன் என் வீட்டு பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, மேல் வீட்டு பிரச்சனை, கீழ் வீட்டு பிரச்சனை, எல்லா வீட்டு பிரச்சனையும் சேர்ந்து ஒரு கொள்கையை எடுத்து நிற்பான். அது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பிரச்சனையாகவும் இருக்கும். அவன் போய் நிற்கும் போது நமக்கு கண்டிப்பாக நல்ல தலைவர் கிடைப்பான். புது கட்சிகள் வரும்போது மட்டுமே நல்ல தலைவர்கள் வருவாங்க. இது நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு கேள்வி இருக்கும். சின்ன உதாரணம், 1945 உலகப்போர் 2 அப்போ தான் முடிஞ்சிருக்கு. வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படின்னு ஒரு இங்கிலாந்துக்காரர், அவரை உலகமே போட்டுருச்சு. இப்போ இந்த போரில் இவர் பயங்கரமாக வேலை பார்த்துருக்காரு, இவர் கண்டிப்பாக பெரிய ஆள் அப்படின்ட்டு அவர் நாட்டில் அவர் அப்படி புகழ்றாங்க. மக்களும் ஃபுல்லாக அவருக்கு தான் சப்போர்ட்டு. ஆனால் அந்த வருஷமே அவங்க ஊரில் எலெக்ஷன் நடக்குது. 10 வருடமாக நடக்காத எலெக்ஷன் அந்த வருஷம் நடக்குது. வின்ஸ்டன் சர்ச்சில் தோல்வி அடைகிறார். உலகமே ஆச்சரியமா பார்த்துச்சு, எப்படா இவர் தோத்தாரு அப்படின்ட்டு. அப்பதான் எல்லாரும் ஒன்று கவனிச்சாங்க, 45க்கு முன்னாடி இருந்ததும் அதே மக்கள் தான், 45க்கு அப்புறம் இருந்ததும் அதே மக்கள் தான். என்ன வித்தியாசம் தெரியுமா? 45க்கு முன்னாடி இருந்த மக்களுக்கு பிரச்சனை போர்லேருந்து வெளியில வரணும், அங்க நம்ம உயிர் பழக்கணுமா இருந்தது. 45க்கு அப்புறம் போர் முடிஞ்சு போச்சு, எனக்கு என் வாழ்வாதாரம் வேணும், தங்கறதுக்கு வீடு வேணும், படிக்கிறதுக்கு கல்வி வேணும். எதிர்கட்சி லேபர் பார்ட்டி கிளமெண்ட் அட்லின் ஒருத்தர், அவர் சொந்தமா நீங்க பேரை பார்த்துட்டு வேற தப்பா நினைச்சிடாதீங்க, சொந்தமா எழுதி ஒரு கொள்கை ஆரம்பிக்கிறாரு. அதுல அவர் சொல்றாரு, நான் வீடு கட்டி தரேன், கல்வி தரேன், மருத்துவம் தரேன். இதை 3 ஹைலைட் பண்ணி சொல்றாரு. மொத்தமா கிட்டத்தட்ட 75% மக்கள் அவருக்கு ஓட்டு போடுறாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் உலகமே போற்றப்பட்ட ஹீரோ தோல்வி அடைகிறார். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அரசியல் இருக்கிறது. நாம் எல்லோரும் அரசியல்வாதிகள்னு என்னைக்கு சிந்திச்சு அப்படி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோமோ அன்னைக்கு மட்டுமே நம்ம நாட்டுக்கு, இப்போ நம்ம நாடு நல்லா தான் இருக்கு, இதை விட பெட்டர் தலைவர்கள் கிடைப்பாங்க, இன்னும் பெட்டரா நம்ம நாடு இருக்கும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட் ராகனா, வெரி குட். நல்ல சிந்தனை, நல்ல சிந்தனை. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாடும் நாகரிகம் ஓடி வந்து தடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாடும் நாகரிகம் ஓடி வந்து தடுக்கும். மண்டையில கொண்ட போட்டு கொண்டையில பூவும் வச்சு மாடு மேய்க்க போனதெல்லாம் அப்போ, மண்டையில கொண்ட போட்டு கொண்டையில பூவும் வச்சு மாடு மேய்க்க போனதெல்லாம் அப்போ. இப்போ ஒட்டு ஜடை வச்சுக்கிட்டு ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு படம் பார்க்க ஓடுது பார் இப்போ. சார், இந்த ஒத்த ஜடை ரெட்டை ஜடை கூட விட்டுடலாம் சார். ஒரு காலத்தில் வீட்டில் இருக்கிறவங்களாம் குளிச்சு முடிச்சுட்டு தன்னுடைய தலை காயணும்னு சொல்லிட்டு தலையை விரிச்சு போட்டுப்பாங்க. வெளியில் போகிறவங்களாம் நம்மளை பார்க்குறவங்க ஒரு நாகரிகத்தோடு பார்க்கணும்னு சொல்லிட்டு தலையை கொண்டை போட்டுக்கிட்டும் பின்னி போட்டுக்கிட்டும் போவாங்க. ஆனால் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்கலாம் சமையல் செய்யும் பொழுது அந்த சமையலில் முடி உந்துருமேனு சொல்லிட்டு தலையை கொண்டை போட்டும் பின்னி போட்டுக்கிட்டும் போகிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போகிறவங்களும் காலேஜுக்கு போகிறவங்களும் தலையை விரித்து போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நாகரிகம் எதுக்கு சார்? நீ அந்த பொண்ணை பார்த்து எதுவும் சொல்லலையே. அந்த பொண்ணு ஸ்டைலுக்காக போட்டிருக்கா, இந்த ஷோவுக்காக போட்டிருக்கா. அந்த பையன் ஆரம்பிக்கிற இடமே சரியில்லை. சரியில்லை. வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் சிண்டு போட்டிருக்குது, வெளியில் போகிறதெல்லாம் லூஸில் போகுதுங்கிறான். அவருக்கு ஒரு ரகசியம் தெரியல, வீட்லேயும் லூஸாக தான் இருக்குதுங்க, வெளியிலையும் லூஸாக தான் இருக்குது. அது நாகரிக மயக்கம் இல்லை தம்பி, அதில் பல வசதி இருக்குது. கல்யாணம் ஆயிட்ட இல்ல ஆணிச்சா ஆயிடுச்சா? நான் என்ன கேட்குறேன் நாகராஜ், நீங்க ஒரு அரசு அலுவலராக இருக்கிறீங்க, அந்த வேலை பார்க்குறீங்களா இல்லை புரோக்கர் வேலை பார்க்குறீங்களா? அதுக்கு கேட்கலண்ணே. கல்யாணம் ஆகியிருந்துச்சுன்னா இந்த தலைவிரி கோலம் இருக்குல்ல, நீங்கள் உண்மையிலேயே நல்ல புதுசாக கல்யாணமான மாப்பிள்ளை யாராவது இருந்தால் யோசிங்க. அன்னைக்கு கல்யாணம் பண்ணி அன்னைக்கு முதல் இரவு முடிந்து அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணு வரப்போ முத நாள் தலை சீவி பூச்சடையெல்லாம் வச்சு வந்தா பாருங்க. அப்படி பார்த்த பொண்ணு அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு தலை ஃப்ரீ ஹேரில் வந்தான்னு வச்சுக்கோங்க, அது ஒரு அழகு. அப்படி அழகோடு கொடுத்து கையில் காப்பி கொடுத்தா அன்னைக்கு வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறவன் தான் அந்த தலைவிரி கோலம் தான் நம்ம வாழ்க்கையே கொண்டு போயிடும். அதை எப்படி அனுபவிக்கணுங்கிறத நீ என்கிட்ட ரகசியமாக கேட்டுக்க. சார், ஒரு காலத்தில் தமிழனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் பண்புவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் பண்புவாக இல்லை, பண்புவாக இருக்கிறது.